அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 8th தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. ஸோ இதை நீங்கள் தமிழுக்கும் எடுத்துக்கலாம், ஜென்ரல் ஜிகேவுக்கும் எடுத்துக்கலாம். பாருங்கள், திண்டுக்கல் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சிறப்பிக்கப்படுது. நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்போ தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாவட்டம் எதுன்னு கேட்பாங்க, திண்டுக்கல். சரியாங்க. ஸோ இந்த திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்றது வந்து அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் தான் திண்டுக்கல். சின்னாலப்பட்டி சுங்குடி சேலை இது புகழ்பெற்றது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்களே நினைப்பீங்க சின்னாலப்பட்டியில் வந்து சாரீ நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது ஈரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பரப்பளவில் தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரம் எது அப்படின்னா ஈரோடு தான். தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் பரப்பளவில் 2வது பெரிய நகரம் எது அப்படின்னா ஈரோடு. இந்த ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் சந்தை. சரிங்களா, தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில் தான் நடைபெறுது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், திருப்பூர் அப்படின்றது வந்து பின்னலாடை நகரம். சரியாங்க. ஸோ பின்னலாடை நகரம் அப்படின்றது எது அப்படின்னா திருப்பூர். அதே மாதிரி அதாவது இந்தியாவினுடைய முதல் ஆயத்தாடை பூங்கா அப்படின்றது வந்து நேதாஜி ஆயத்தாடை பூங்கா. அந்த நேதாஜி ஆயத்தாடை பூங்கா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளையை சொல்லுவோம். ஸோ அந்த காளைக்கும் பெருமை எந்த மாவட்டத்தை சேரும் அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தை தான் சேரும். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஜிகேலையும் கேட்பாங்க, தமிழ்லையும் கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.